ஒரு காலத்தில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி என்ற நிலை மாறி இன்றைக்கு நம்ம ஆளுநருக்கும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்து விட்டோம். இதை எதிர்பார்க்கவில்லை. இவ்வளவு தூரம் வருவார்கள். அவர்கள் கையாண்ட தந்திரம் மிகப்பெரிய தந்திரம். நம்முடைய தலைவர் அவர்கள் பேசுகிறது சொன்னார். இன்ஸ்டாகிராமில் வைத்து அந்த 15 நாட்களுக்குள்ளாக ஒரு அலை வீசுவதை போல கடைசி 3 நாட்களுக்குள்ளாக அப்படி ஒரு மாறுதல் தமிழ்நாடு முழுவதும் மாறுதல் வந்துவிட்டது. எனவேதான் இந்த வெற்றி வாய்ப்பை எடுத்திருக்கிறோம். நான் பெற்றிருக்கிறது 70 இடங்கள் பெற்றிருந்தோம். 24 இடங்களில் 1000 ஓட்டுகள் வித்தியாசம் நாம் தோல்வியடைந்திருக்கிறோம். எனவே 100 இடங்கள் நாம் வந்திருக்கிறோம். எனவே அதை நம்முடைய தோழர்கள் எங்கெல்லாம் பார்த்தால் இன்றைக்கு அதிமுக இருக்கிறது. ஒரு காலத்தில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி என்ற நிலை மாறி இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு நமக்கும் நாங்கள் எப்போதும் நம்மோடு போட்டியில் இருக்கிற ஒரு நிலை வந்திருக்கிறது. சரி, அதிமுக பின்னால் எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், மேற்கு தொகுதியில் 86,000 வாக்குகள் இருக்கிறது. நாம் திமுக வாங்கியிருக்கிறது 81,000 வாக்குகள். தமிழக வெற்றி கழகம் வாங்கியிருக்கிறது. அதிமுக கூட்டணி 13,000 வாக்குகள் பெற்றிருக்கிறது. இந்த 13,000 வாக்குகள் எந்த பக்கம் போகும் வருகிற தேர்தலில் அது பாதியாக முடியுமா? அப்படியெல்லாம் ஒரு கணக்கு இருக்கிறது. எனவேதான் இங்கு பேசிய மாவட்ட செயலாளர்கள் தியாகராஜன் அவர்களும் எப்படி இந்த இயக்கம் கஷ்டப்பட்ட காலத்தில்தான் எப்படி உயிர்கொண்டு இருந்தது, எப்படி மீண்டும் வெற்றி வாய்ப்பு பெற்றது என்பதை பற்றி சொன்னார்கள். அது திருச்சி மாவட்டத்தில் நாம் தான் திருச்சியிலே பார்த்தால் தமிழ்நாடு முழுவதும் எம்ஜிஆர் அலை வீசியது. அப்படி எம்ஜிஆர் வெற்றி பெற்ற போது இங்கு 2-3 தொகுதியிலே நாம் வெற்றி பெற்றோம். ஒவ்வொரு முறை ஒவ்வொரு தொகுதியிலே தொடர்ந்து அறிவிலே 2-3 முறை வெற்றி பெற்றிருக்கிறோம். திருப்பூர் வெற்றி பெற்றிருக்கிறோம், கிழக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தால் 17 தொகுதியிலே 2 தொகுதியை தவிர அத்தனை தொகுதியில் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். கடந்த தேர்தலில் எல்லா தொகுதியிலும் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். இப்போது ஒரு சிறிய ஒரு நம்ம ஆளுநருக்கும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்து விட்டோம். இதை எதிர்பார்க்கவில்லை. இவ்வளவு தூரம் வருவார்கள். இவ்வளவு தூரம் முதலிலே அவர்கள் கணக்கு சர்வே எடுத்து பார்க்கும்போது 10%, 15% என்று இருந்தார்கள். கடைசியில் வருகிற போது 20% வாங்குவார்கள் என்று சொன்னார்கள். கடைசி 2 நாட்களுக்கு முன்னாக 27-28% என்று சொன்னார்கள். அது இறுதி நாட்களில் 30-35% வந்து விட்டார்கள். திராவிட முன்னேற்ற 30%, 32% என்று சொன்னால் அதுக்கு சரிசமமாக ஈடாக அவர்கள் வந்து விட்டார்கள். இதுதான் நிலைமை. அவர்கள் கையாண்ட தந்திரம் மிகப்பெரிய தந்திரம். நம்முடைய தலைவர் அவர்கள் பேசுகிறது சொன்னார். இன்ஸ்டாகிராமில் வைத்து அதை ஒரு கூட்டு என்ற ஒரு இதன் மூலமாக நேரடியாக குடும்பத்துக்கு கொண்டு சேர்த்து அவர்கள் மூலமாக வாக்கை பெற்றுவிட்டார்கள். நாம் அவர்களை ஒரு எதிரியாக பெறவில்லை. நாம் அதிமுகவை பார்த்து நாம் இவர்கள் தான் பார்த்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம் தவிர அவர்களை பற்றி கவலைப்படாமல் நேரத்தில் இடையே அவர்கள் வெற்றி பெற்று வந்து விட்டார்கள்.